என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறைக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துன்னே சொல்லலாம். இன்றைக்கு எவ்வளவோ மருந்துகள், எவ்வளவோ மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸ் கூட பார்த்திங்கன்னா சில நோய்களுக்கான தீர்வும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிற பதில் தான் சொல்லணும். நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து கூட உடலில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் உயிர் போய்விடுவதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நீர் மேல் நெருப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ஒரு 50 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம். ரொம்ப பார்ப்பதற்கே பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தோன்னா வெண்மை கலந்த சிவப்பு நிறம் தொகுப்பாக அந்த தாவரங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நெருப்பு எரிவது போலவே ஒரு தோற்றம் உண்டாக்குறத பார்க்க முடியும். இந்த நீர்மேல் நெருப்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு மருத்துவத்தில் இந்த மருந்து பயன்படுகிறதோ அந்த அளவை தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய சிகிச்சையில் கூட மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய மூலிகையாக இந்த நீர்மேல் நெருப்பு இருக்கிறத பார்க்குறோம். இந்த நீர்மேல் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா புற்றுநோயை நீக்கக்கூடிய மிக அழகான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தொகுப்பு நோய்கள், புற்றுநோய், குறிப்பிட்ட வகையான சர்க்கரை நோய்கள், உடலில் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோய், கவுட் சம்பந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள், தைராய்டில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் அல்லது ஓவரிஸ் ரொம்ப மோசமாகி வெடிக்கக்கூடிய பிரச்சனைகள், கருப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளை இயற்கை முறையில் குணமாக்குவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற முக்கியமான ஒரு மருந்தாக இந்த நீர்மேல் நெருப்பை நம்ம சொல்ல முடியும். பொதுவாக அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உடலை பாதுகாப்பதற்கு இயற்கை நமக்கு நிறைய காரணிகளை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு வகையான திசுக்களுக்கும் ஒவ்வொரு வகையான காரணிகளை கொடுத்து அந்த திசுக்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உடலில் இருக்கக்கூடிய சில உயிர்கள் அல்லது செல்கள் நேராக சென்று சண்டை செய்து அழிக்கக்கூடிய அளவுக்கு உடலுக்கு இயற்கை அரண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இயற்கை அரணே ஒருவேளை உடலுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? உடலுடைய உறுப்புகளும் செயல்பாடுகளும் மிக வேகமாக குறைந்து உடல் ஒரு ஆரோக்கியமற்ற தன்மைக்கு ஓடிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா என்னதான் சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் ஹெல்தியான ஹேபிட்ஸ் இருந்தாலும் ஏன் எனக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது அப்படிங்கிறதே நமக்கு நிறைய நேரங்களில் தெரிவதில்லை. ஏன் சர்க்கரை நோய் ஏற்பட்டது, ஏன் இதய நோய் ஏற்பட்டது, ஏன் கண்களுடைய நரம்புகள் செயலிழந்து போய் கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையை குணப்படுத்துவதற்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் சித்த மருத்துவர்களால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நீர்மேல் நெருப்பு தான் சொல்லணும். பொதுவாக 2 வகையில் அது உபயோகப்படுத்தப்படுறதை பார்க்கலாம். ஒன்று, நேரடியாக செடிகளை கொண்டு உலர வைத்து பொடி செய்து அதை கஷாயம் வைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு முறை. இரண்டாவது முறை அப்படிங்கிறது அதை அப்படியே ஆல்கலின்னு சொல்லக்கூடிய பதங்கமாக மாற்றி சாப்பிடுவது அப்படிங்கிறது இரண்டாவது வகை. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சோரியாசிஸ் நோய் இருக்கிறது, ரொம்ப தீர்க்க முடியாத சோரியாசிஸ் நோயாக இருக்கிறது, அல்லது நோய் தீருகிறது திரும்ப ஏற்படுகிறது, இதே சைக்கிள்லேயே ஓடிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே என்கிட்ட வரதை பார்க்க முடியும். அவர்களுக்கு பொதுவாகவே நான் பரிந்துரைக்கக்கூடிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நீர்மேல் நெருப்பு தான். இந்த சூர்ணத்தை எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைக்கணும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை 150 மில்லி காலை, 150 மில்லி இரவு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தோல் நோயை உருவாக்கக்கூடிய, குறிப்பாக அரிப்பை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள் குறைந்து உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, 30% இருக்கிறது, 60% இருக்கிறது, எவ்வாறு குறைக்க வேண்டும் அப்படின்னு தெரியல அப்படின்ற குழப்பம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய குழப்பமாக இருக்கிறது பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மிக நல்ல வகையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்து இந்த நீர்மேல் நெருப்புன்னு சொல்லலாம்.
நீர்மேல் நெருப்பிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை 150 மில்லி காலை 150 மில்லி மாலை சாப்பிடும்போதே உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, உடலே ஆரோக்கியமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள், முட்டைப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள்னு 2 பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். 100% பார்த்தீங்கன்னா கருப்பை கட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுறதை பார்க்குறோம். அதே போல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சில நேரங்களில் குறிப்பாக விதைப்பைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அழுத்தம் மற்றும் சுருக்கம்னு சொல்லக்கூடிய வேரிகோசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போதும், ஆண் பெண் 2 பேருக்குமே ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போதும் பெரும்பாலும் அறுவை சிகிச்சைகள் பரிந்துரைக்கப்படுறதை பார்க்குறோம். ஆனால் அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படாமல் வலிகளால் அவதிப்பட வேண்டியதை இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 2 முறை அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, ஆனால் மீண்டும் பிரச்சனை இருக்கிறது, மீண்டும் வராமல் இருப்பதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டு வந்தாங்க. அவர்களுக்கு இந்த நீர்மேல் நெருப்பிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை தான் நான் கொடுத்துருந்தேன். ஒரு 20 கிராம் சூரணம் எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா இந்த கட்டிகள் சம்பந்தப்பட்ட அதே போல் கருப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் படிப்படியாக குறைந்து உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடல் எடையை குறைப்பதில் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீர்மேல் நெருப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி உடல் எடையை குறைக்க முடியவில்லை, உடற்பயிற்சி செய்கிறேன், உணவு முறையில் மாற்றம் எடுத்திருக்கேன், என்னென்னமோ நான் செஞ்சு பார்த்துட்டேன், இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே என்னுடைய தொப்பையை குறைக்கல, என்னுடைய தொடை பகுதியில் குறைக்கல அப்படின்னு ஆண்களும், நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா உருவ அமைப்பே எனக்கு மாறிவிட்டது, எனக்கு வெளியில் போகவே கூச்சமாக இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், இதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு வரும்போது பெண்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய மருந்து ஒரு 20 கிராம் சூரணம் எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுத்து காலை ஒரு முறை இளம் சூடாக இரவு ஒரு முறை இளம் சூடாக சாப்பிடும்போது மிக வேகமாக இந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து குறிப்பாக உடல் எடை சம்பந்தப்பட்ட தேவையற்ற இடங்களில் உடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடலுடைய மேற்பகுதி சாதாரணமாக இருக்கும், கீழ்ப்பகுதி மட்டும் ரொம்ப குண்டாக இருக்கும். சிலருக்கு கீழ்ப்பகுதி நார்மலாக இருக்கும், மேற்பகுதி மட்டும் ரொம்ப குண்டாக இருக்கும். அவர்களுக்கு உள்ளுக்கு மருந்து இல்லாமல் கொடுப்பதற்கு இந்த நீர்மேல் நெருப்பிலிருந்து எடுக்கக்கூடிய முழு தாவரத்தையே நறுக்கி அம்மியில் வைத்து மைய அரைத்து உடலில் எங்கெல்லாம் கொழுப்புகளுடைய அளவு அதிகமாக இருக்கிறதோ அல்லது உடலுடைய ஸ்ட்ரக்சர் அப்நார்மலாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் பூசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து குளித்து பாருங்கள். படிப்படியாக எடைகளில் மாற்றமோ தேவையற்ற அந்த இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவோ கொழுப்புகளுடைய அளவோ குறைந்து உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கணும், உடற்பயிற்சி செய்யக்கூடாது. நிறைய ஆண்களுக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, ஆனால் உடல் எடையை குறைக்கணும். வெளிப்புறமாக இருந்து உடல் எடையை குறைப்பதற்கே நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்மேல் நெருப்பை தான் சொல்லணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த தாவரத்தை பச்சை தாவரத்தையே எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்சரில் போட்டு நன்றாக மைய அரைத்து குளிப்பதற்கு முன்பு உடலில் எங்கெல்லாம் கொழுப்புகள் இருக்கோ அல்லது கொழுப்பு கட்டிகள்னு சொல்லக்கூடிய லிப்போமாஸ் இருக்கோ அதுக்கு மேலெல்லாம் நன்றாக தடவி அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க முடியுமான்னு பாருங்கள். இதை தொடர்ந்து செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் தேவையற்று தோலுக்கும் தசைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நன்றாக மாற்றமடைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, நீர்மேல் நெருப்பு என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருந்தாலும் கூட தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இதை உபயோகப்படுத்துதல் கூடவே கூடாது. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு உபயோகப்படுத்தும் போது உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளும் சீராகிறத நம்ம பார்க்க முடியும். தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மொழி என்பது, தாய்மொழி என்பது நமக்கு ஒரு உயிர் மூச்சு. ஆனால்
இந்த உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு பிற மொழிகள், அதுவும் உலக அளவில் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய இன்னொரு மொழியினுடைய பரிச்சயம் மிக மிக அவசியம். நாம் தாய்மொழி நமக்கு ஒரு கண் என்றால் தொடர்பு மொழி என்பது இன்னொரு கண். இந்த தொடர்பு மொழி எதுவென்கிற பிரச்சனை தான் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தொடர்பு மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தபோது அதை நிராகரித்து ஆங்கிலம்தான் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம். அதற்காக அது அளப்பெரிய தியாகங்களை செய்தது, மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது. மாணவர்கள் ரத்தம் சிந்திய ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழகம் 1967 சந்தித்தது. அதுதான் இந்தியாவில் ஒரு பன்மொழி கொள்கை, அதாவது தாய்மொழியை முன்னிறுத்தக்கூடிய கொள்கை என்பது உருவானதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இன்றளவிற்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழை முதன்மைப்படுத்துவதில், தாய்மொழியை முதன்மைப்படுத்துவதில் எந்த அளவிற்கு நாம் தீவிரமாக இருந்தோமோ அதே அளவிற்கு தொடர்பு மொழியாக உலக மொழியான ஆங்கிலத்தை நாம் செம்மையாக பயில வேண்டும் என்பதிலும் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்தோம். அறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு காட்டிய அந்த இருமொழி கொள்கை என்பதனுடைய தத்துவம் அதுதான். அப்படி பார்க்கிற போது இந்தியாவிலேயே அதிகம் ஆங்கிலம் படித்த தலைமுறையினர் தமிழகத்தில் தான் முதலில் உருவானார்கள் என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு 1990களில் இந்தியாவில் தொழில் புரட்சி ஏற்பட்ட போது, அதாவது நீங்கள் தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்ட போது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதலில் தேர்வு செய்த மாநிலமாக தமிழகம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகமயமாதலின் விளைவாக நிறைய வேலை வாய்ப்புகள் உலக நாடுகளில் உருவான போது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக சென்றவர்கள் தமிழர்களும் கேரளத்தைச் சேர்ந்தவர்களுமாக இருந்தார்கள் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் பெற்ற ஆங்கில கல்வி என்பதாகும். அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம், சமூக கட்டமைப்புகளினுடைய வளர்ச்சி, அதே சமயத்தில் தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் அவர்கள் தாய்மொழியோடு சேர்ந்து ஆங்கிலத்தை கற்றதும் மிக முக்கியமான ஒரு காரணம். அதிலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் மீது காலமாக இழைக்கப்பட்ட சமூக அநீதிகளில் முக்கியமாக ஆங்கிலத்தை தங்கள் கையில் வைத்திருந்த உயர் சாதியினருடைய ஆதிக்கத்தை அவர்கள் உடைத்தெறிந்தார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இங்கு ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டும்தான் ஆங்கில கல்வி கற்றவர்களாக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு சமூக நீதி கொள்கைகள் உருவான பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள் பரவலாக ஆங்கிலம் கற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அது இருமொழி கொள்கையினால் விளைந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழகத்திலிருந்து படித்துவிட்டு போகக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலத்தில் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளிலோ நேர்முகத் தேர்வுகளிலோ வெற்றி பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, உயர்கல்வி கற்றவர்களுக்கு கூட ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தத்தில் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு வரக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இன்று போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் அரசு வேலைவாய்ப்புகளில் தான் இருக்கிறது. அரசு பள்ளிகளில் அல்லது பொது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் தான் அது இருக்கிறதே ஒழிய தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் வேண்டுமென்றால் வேறு பல்வேறு திறன்களை மாணவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் முதன்மையானது மொழித்திறன், முக்கியமாக ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய ஒரு பயிற்சி. இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்ல வேண்டும். நாம் இங்கு நம்முடைய அரசியல் நலன்களை அல்லது நம்மளுடைய ஒரு மத்தியில் அதிகாரத்தில் நம்முடைய உறுதிப்பாட்டை நாம் நிலைநிறுத்த வேண்டுமென்றால் நம்முடைய அரசியல் தலைவர்களும் அல்லது அரசியல் தொண்டர்களும் கூட ஆங்கிலத்தில் நாம் புலமை பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு டெல்லியில் யார் கொலோச்சுகிறார்கள் என்று பார்த்தால் பல மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய ஆங்கில திறன் படைத்தவர்கள் தான் அங்கு சென்று வெற்றிகரமாக செயல்பட முடிகிறது. அந்த வகையில்தான் அரசியல் இயக்கங்களுக்கு, சமூக இயக்கங்களுக்கு கூட தமிழகம் உரிய உரிமைகளை பெறுவதற்கு ஆங்கிலம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ அப்பாவு அவர்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் அரசு பள்ளிகளில் ஆங்கில வகுப்புகளை, அதாவது ஆங்கில பேச்சுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளை துவங்க வேண்டும். அதே போல் எல்கேஜி யூகேஜி போன்ற வகுப்புகளை அரசு பள்ளிகளில் தொடங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு கேட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆங்கில கல்வியினுடைய நிலை எவ்வாறு அரசு பள்ளிகள் இருக்கிறது என்பதை பற்றி அறிக்கை கேட்டிருக்கிறது.
அப்படி பார்க்கிற போது தமிழர்கள் எந்த இடத்திலும் பின்தங்கி விடக்கூடாது. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தின் மூலமாக கிடைக்கிற வாய்ப்புகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு மட்டும் உரியதாகிவிடக்கூடாது. அந்த வகையில் தான் இன்று ஆங்கிலம் செப்பமாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா கிராமப்புற பள்ளிகள், அரசு பள்ளிகள், பொதுப்பள்ளிகளில் ஆங்கிலத்தை செப்பமாக கற்பிக்கக்கூடிய சூழலும் வகுப்புகளும் அதற்கான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களும் வேண்டும். அது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு மிக மிக முக்கியம் என்ற அடிப்படையில் அப்பாவு அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய ஒரு தீர்ப்பு அமையும் என்று அனைவரும் நம்புகிறோம். அரசு இந்த விஷயத்தில் அது எத்தனையோ விஷயங்களில் அலட்சியம் காட்டுவது போல இதிலும் அலட்சியம் காட்டக்கூடாது. தமிழர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் செம்மையாக கற்றால்தான் அது அவர்களுடைய சமூக பொருளாதார வாழ்வில் ஏற்றத்தை கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இயற்கை வேளாண் அறிஞர் திரு எம். அப்துல் காதர் அவர்கள். இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. விவசாயம் தான் இதில் முக்கியமான தொழில் அப்படின்னாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். இயற்கை வேளாண் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது, இதை பற்றின புரிதல் ஏன் அவசியம், இவரோட கண்டுபிடிப்புகள்னு பல தகவல்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இயற்கை வேளாண் அறிஞராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். இயற்கை வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியா விவசாயம் சார்ந்த நாடு, இதுதான் இதோட பிரதான தொழில் அப்படின்னாலும் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறத பார்க்குறோம். அவங்களோட சந்ததியினர் அடுத்த தலைமுறையினர் கூட இதிலிருந்து வேண்டாம் வேறு தொழிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா விதமான சீதோஷ்ண நிலையும் சரியாக இருக்கிற இந்தியா மாதிரி நாடில் வந்து மண் வளம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆனாலும் இன்னைக்கு மண் ஒரு மலட்டுத்தன்மை அடைஞ்சிருக்குன்றாங்க. விவசாயம் பண்ண முடியாத நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அடிப்படையில் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் பல நாடுகளுக்கு போயிருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இயற்கை மேலே ஒரு முழுமையான ஈடுபாடு காரணமாக இதில் உங்களை முழுமையாக நீங்கள் இணைச்சிட்ருக்கீங்க. இது சார்ந்த விஷயங்களையும் தாண்டி உங்களோட கண்டுபிடிப்புகளும் இதில் புதுசாக உருவாக்கியிருக்கீங்க. இது எல்லா விஷயத்தையும் எங்கள் நேயர்களோட நீங்கள் முக்கியமாக இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே, என் பேர் அப்துல் காதர். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றேன். ஸோ நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சவுதி அரேபியாவில் ஒரு 8 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 வருஷம் ஜெர்மனிலேயும் யூகேலேயும் பிறகு வந்து சிட்னிலேயும் இருந்தேன். பின்னால் வந்து நான் பெங்களூரில் ஒரு அதே மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு 8 வருஷம் வேலை செஞ்சேன். ஸோ இது நான் ஃபுல்லாக வேலை செஞ்சேன் எல்லாமே கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சேன். ஸோ அங்கே வேலை செஞ்சுருக்கும்போது எனக்கு ஒரு மனசு திருப்தி இல்லை. என்னிடத்தில் நிறைய பணம் இருந்தது. ஸோ நிறைய காசு கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் இருந்தாலும் பட் எனக்குள்ளே ஒரு ஆத்மாத்ம திருப்தியான வேலையை செய்கிறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய தேடுதலின் பேர்னால எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய திருப்திக்கு என்ன வரும் அப்படின்ற யோசித்தப்போ எனக்கு இயற்கை சார்ந்த வேலை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், என்னுடைய மனசு அமைதியை தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்போது நான் என்னுடைய தேடுதலில் 2010-11 வந்து நான் தேடிகிட்டு இருக்கும்போது டாக்டர் வைத்திலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளாண் அறிஞர், இயற்கை வேளாண் அறிஞர் எனக்கு ஒரு அறிமுகமானார். அவர் எனக்கு என்னென்னா, அப்போ நான் போய் இந்த மாதிரி என்னுடைய விருப்பத்தை சொல்லும்போது அவர் வந்து இயற்கைன்னா என்ன, மண்ணுன்னா என்ன, விவசாயம்னா என்ன, அதனுடைய ஒவ்வொரு தாவரமும் எப்படி வளருது, அந்த எந்த இயற்கை சூழலை சேர்ந்து இருக்கும், எந்த சூழல் வந்தால் அதனுடைய பிளான்ட்டினுடைய க்ரோத் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எனக்கு விரிவாக எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் வெவ்வேறு விவசாயிகள் இடத்துல போய் இப்போ அவங்க செய்கிற பயிர்கள் எல்லாம் பார்த்து அதனுடைய அனுபவங்கள்லாம் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு உள்ளே நிறைய சந்தோஷங்களும் ஹாப்பினஸும் நிறையா வந்தது. ஸோ அதையே நான் வந்து என்னுடைய பர்சனலாக ஒரு கேரியராக எடுத்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கடந்த ஒரு 4 வருஷமாக. ஸோ இதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இன்னைய நிலைமையில் விவசாயத்தில். கண்டிப்பாக சார், இதை பற்றி தான் கேட்கணும்னு இருந்தேன். என்னென்னா ஒரு இன்ஜினியராக இருந்து பல நாடுகளுக்கு போன ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக வேலை செய்யணும்னு நினைக்கிற மக்கள் மத்தியில் அதையெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் விவசாயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முழுக்க விவசாயம் சார்ந்த பணிகளில் இணைச்சிட்டு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இது எப்படி, எந்த அளவுக்கு இது முழுமையாக சாத்தியமாச்சு சார்?
இதுக்கு ஒரு பெரிய வித்தெல்லாம் இல்லை, மனசு திருப்தி வேணும் அப்படின்னு நினச்சதோ ஒரே ஒரு காரணம்தான். ஸோ விவசாயம் எங்கே தான் போனாலும் விவசாயம்தான் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். இது தொன்று தொட்டு வந்த தொழில். அந்த தொழிலை செய்கிறதுல ஒன்றும் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. பிறகு வந்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்கும்போதும் விவசாயம்னா எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதே நம்ம நாட்டில் வந்தப்போ அந்த விவசாயத்தில் வந்து எவ்வளோ டெக்னாலஜி பேக்வேர்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது, ஏன் இதை நம்ம வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இங்கேயே பண்ணனாலும் நல்ல வருவாய் கிடைக்கிறதுக்கு தொழிலாக மாற்றி காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் இறங்கினேன். ஸோ வந்து இறங்கினதுக்கப்புறம் நான் வந்து உண்மையிலே பார்த்தப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மலைப்பாக தான் இருந்தது, எப்படி பண்ண போகிறோன்னு. ஒன்று ஒன்றா இறங்கி ஒரு வேலையும் திரும்ப செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன ஓனாக செஞ்சேன். பிறகு என்னுடைய நண்பர்கள்கிட்ட கேட்டேன், என்னுடைய சக விவசாயிகள்கிட்ட கேட்டேன், என்னுடைய அருகில் உள்ள வேளாண் அறிஞர்கள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போய் எப்படி செய்யலாம் இது மாதிரிலாம் நான் இந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து வேர்க்கடலை போடுறதுக்கெலாம் அது என்ன வேணும், எப்படி பண்ணணும், அதனுடைய விதைகள் எங்கே கிடைக்கும், உரங்கள் எப்படி கிடைக்கும், மண்ணுனா என்ன, அதுக்கு எப்படி வளப்படுத்தணும், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னையே முழுசாக நான் அதில் ஈடுபடுத்திக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் பார்த்தேன். இப்போ நான் பெங்களூரில் போனேன், கர்நாடகாவில் எப்படி விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சித்தூரில் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ கடலூர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர், அதுக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி, விழுப்புரம், அப்புறம் மயிலாடுதுறை. ஸோ இந்த ஏரியாலலாம் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன மாதிரி பயிர் பண்ணுறாங்க, அதை எப்படி மாற்றி பண்ணலாம். ஸோ இதையே வந்து நம்ம எப்படி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, லாபகரமாக இல்லை, கஷ்டமான தொழில்னு பேசுகிறாங்க. பட் இதை எப்படி லாபகரமாக மாற்றுறது, ஸோ ஏன் லாபகரமாக பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும்போது சில விவசாய அறிஞர்கள் வந்து தெளிவாக ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அந்த கணக்கை பார்க்கும்போது என் பேப்பர்ஸில் கரெக்டாக வருது. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் விவசாயன்றது வந்து ஒரு ரிஸ்க் நேச்சுரல் கிளாமிட்டி ரிஸ்க் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில். அதே போல் இங்கே மற்ற தொழிலையும் அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் தொழில் பண்ண முடியுன்ற. பட் இதில் கணக்கு போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக விவசாயத்தில் லாபம் தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து சரி ஓகே செஞ்சு பார்ப்போம்னு இறங்கணும். இன்றைக்கி நான் ஒரு வேர்க்கடலை போட்டு எடுக்கும்போது பெரிய அளவு லாபத்தை நான் சம்பாதிக்கலை அப்படின்னும் போது, நான் ஹனிவெல் அதாவது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செஞ்ச அந்த ஒரு பொருளாதாரம் இந்த இதில் தொழிலில் கொடுக்கலனாலும் இந்த தொழில் வந்து எனக்கு என்னுடைய குடும்பத்தை ஓட்டுறதுக்குரிய ஒரு லாபகரமான இதாக தான் எனக்கு இருந்தது, இன்னைய வரலும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக அது இதன் கூட என்னென்னா எனக்கு ஆத்மாத்மான திருப்தி இருக்குது. நான் செஞ்ச ஒரு வேலையிலையும் ஏதோ சம்திங் எனக்கு கொடுத்தது, அந்த கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு திருப்தி இருந்தது. இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். விவசாயம் இதை பற்றின சரியான ஒரு புரிதல் வந்து விவசாயிகள் மத்தியில் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து மண் வந்து அதிகப்படியான மலட்டுத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் பரவலாக சொல்கிறத பார்க்குறோம். ரொம்ப வளமான நாடுன்னு சொல்கிறோம், மண் வளம் எல்லா விதமான வளமும் இருக்கணும் போது இந்த மலட்டுத்தன்மை எப்படி ஏற்பட காரணம் என்ன சார்? மலட்டுத்தன்மைன்னா மண்ணில் என்ன இருக்குதுன்னு முதல்ல நமக்கு தெரியணும். மண்ணில் வந்து முதல்ல நம்ம கெமிக்கலோ இல்லை டிஏபியோ அது போட்டால் மட்டும் அதில் இல்லை. மண்ணில் ஆயிரக்கணக்கான ஜீவன்கள், உயிருள்ள பாக்டீரியாஸ், ஃபங்கஸ், அந்த மாதிரி நல்லது செய்யக்கூடியதும் சரி கெட்டது சரி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம அதை அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்குரிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதை முதல்ல செய்யணும். அடுத்தபடியாக மண்ணில் என்ன மினரல்ஸ் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்றத ஒரு ஆய்வு மண் பரிசோதனை கூடம் இருக்குது, அங்கே கொடுத்து அதை தெரிஞ்சு அது வந்து மண்ணில் எந்த சத்து தேவை எந்த சத்து தேவையில்லை, தேவையுள்ள சக்தியை வந்து அதிகமாக கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும், எந்த சத்து தேவையில்லையோ அதை நிறுத்திக்கலாம், அது தேவையில்லை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இது கூர்மா இயற்கை முறையிலேயே வந்து மண்ணில் வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த நுண்ணுயிரிகளை மேலும் மேலும் வளர்க்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மண்ணுக்கு தேவையான மினரல்ஸ் அந்த சத்துக்கள் எல்லாமே இயற்கை முறையில் இருக்கிறதையே கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ அதை ஏன் நம்ம வளப்படுத்த நமக்கு தேவையான கெமிக்கல் மூலமாக தேவைப்படக்கூடிய தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படின்ற முறையில் தான் நான் வந்து இதை ஆரம்பித்தேன். ஸோ இதில் பேசிக் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா கோமியம் அப்படின்ற ஒரு 2. ஸோ அதை வந்து நாங்கள் ரெகுலராக வாங்கி அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். அதற்கு கூட வந்து நாங்கள் வந்து
நம்ம அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியம், பொட்டாஷ் சொலுபிளைசர், சிலிக்கா சொலுபிளைசர், இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் சார்ந்த ஒரு நுண்ணுயிரிகளை சார்ந்த ஒரு இடுபொருட்களை வந்து வாங்கி அப்ளை பண்ணி அது தேவைக்கேற்ற மாதிரி அவைகளை வந்து எருக்கள் மூலமாக போட்டு கூட சேர்த்து நாங்கள் வளர்த்தோம். ஸோ வரும்போது இன்றைக்கி மண் வந்து ஒரு காலத்தில் இந்த மண் ரொம்ப கடினமாக பாறை மாதிரி இருந்த ஒரு மண் ஒரு காலப்போக்கில் என்ன ஆச்சு, இந்த மாதிரி நுண்ணுயிரிகள்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே மிருதுவாயிடுச்சு. ஸோ அப்போ என்னன்னா மண்ணில் உள்ள ஜீவராசிகள்லாம் வாழ ஆரம்பித்த உடனே அது தன்னால் வந்து நமக்கு நிறைய பயிர்களினுடைய வளர்ச்சி நிறையா கொடுத்தது. இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஸோ அதனால் மண்ணை புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து விவசாயத்தில் என்றைக்குமே இது இல்லை அப்படின்றத நாங்கள் மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து கண்கூடாக பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விவசாயத்தில் இன்னும் நிறையா பண்ணணும், இதை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு விவசாயியாகவே இப்போ மாறியிருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்களே சாகுபடியும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இப்போ ஒரு பொதுவாக ஒரு நிலத்தில் விதைக்கிறதுல ஆரம்பித்து அறுவடை பண்ணுற வரைக்கும் நீங்கள் சவால்கள், சிக்கல்கள்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சார்? முதல்ல சவால்கள் எல்லா ஸ்டேஜ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மண்ணை தயார் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் அதில் என்ன இடுபொருள் தேவை அறிஞ்சு போடுறதுலேருந்து, பிறகு அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன மாதிரி விதையை செலக்ட் பண்ணணும், விதை செலக்ட் பண்ணி அதை கொண்டு போய் எந்த காலகட்டத்தில் இடணும் அப்படின்ற ஒவ்வொரு இதையும் நான் வந்து ஒன்று அனுபவங்கள் என்னுடைய அருகில் உள்ள விவசாயிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விவசாயிகள் அதில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு விவசாயிகள்கிட்ட எந்த கஷ்டமும் இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம விவசாயிகள்லாம் பாரம்பரிய விவசாயிகள். ஸோ நான் போய் கேட்டப்போ நிறைய விவசாயிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பக்கத்தில் இருக்கிற அறிவியல் அறிஞர்கள், என்னுடைய KVKS அந்த மாதிரி அறிவியல் அறிஞர்கள்லாம் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், நான் இதிலிருந்து வந்து பண்ண போகிறேன்னு எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் போய் கொஞ்சம் ஒன்றா கற்றுக்கிட்டு அதை வந்து அவங்க சொல்கிறபடி நான் செஞ்சப்போ கரெக்டாக வந்து அதுவும் அதே மாதிரியே ஒர்க் பண்ணுது. ஸோ நான் அவங்க சொன்னதையும் அந்த அனுபவங்களையும் கலந்து ஒன்றே கேட்டு செஞ்சேன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, விதை எங்கே போய் வாங்கணும், எந்த மாதிரி விதையை செலக்ட் பண்ணணும், எத்தனை தடவை உழணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சேலஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா, உழறதுலேருந்து அதை எப்படி எந்த விதமான கலப்பைகள் போட்டு உழணும் அப்படின்றது ஒரு சேலஞ்ச் தான். எனக்கு என்ன போல் புதிய ஒரு விவசாயிக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க்கு. அடுத்தபடியாக விதை எங்கே போய் வாங்கணும், வந்து தரமான விதையை சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து விதை வெட்டதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து தண்ணி விடணுமா, இல்லை தண்ணி விடாமல் பார்த்துக்கணும், எத்தனை நாள் கழித்து நமக்கு முதல் இடுபொருள் என்ன கொடுக்கணும், அதில் எரு எவ்வளோ போடணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நான் அறிவியல் அறிஞர்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு வந்து அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் செடி வளர்ந்த உடனே அது பயிர் வளர்ந்த பிறகு நமக்கு என்னென்னா பூச்சிக்களுடைய தாக்கம். இப்போ எனக்கு வந்து வேர்க்கடலை இருந்தது, பூச்சிக்கள் தாக்கம் தன்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பூச்சிக்களை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கும் நான் வந்து என்னென்ன பண்ணணும், நான் வந்து செய்ய போகிறது இயற்கை முறையில் செய்யணும்னு முடிவு பண்ணப்போ எனக்கு என்ன பூச்சிக்கள்லாம் நான் என்னுடைய பூச்சிக்கொல்லிகள், பூச்சி விரட்டிகள், அதற்கப்புறமா வந்து பெஸ்டிசைட், எப்படிலாம் எங்கெல்லாம் கிடைக்குது, அதை எப்படி அடிக்கணும், அது அப்ளை பண்ணுற முறை, இதெல்லாம் வந்து எங்களுடைய வேளாண் அறிஞர்களுடைய கைடுதலோ அவங்களுடைய வழிகாட்டுதலோட நான் வந்து நல்லா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்து செஞ்சதால் கண்டிப்பாக வந்து நான் அது ஒரு 90லேருந்து 110 நாளுக்குள்ளே அந்த பயிர் வளர்ந்து முடிஞ்சப்போ கண்டிப்பாக காப்பாற்றி ஒரு குழந்தைய அதாவது பெற்று வளர்த்து கடைசியாக அது கொண்டு வரும்போது அந்த ஒரு ஆனந்தம், அந்த பயிர் இயற்கை முறையில் வந்தப்போ எனக்கு ஒரு மனசு திருப்தி இருந்தது. பிறகு அதிலிருந்து வந்த ஈல்டும் வந்து எனக்கு குறைவாக ஒன்றும் இல்லை. ஸோ என்ன மற்றவங்களாம் எடுத்தாங்களோ அதே அளவு தான் நானும் எடுத்தேன். இன்னும் நான் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டேன், அதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போது பயிர் மாற்றி பயிரிடணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவசியமான ஒரு விஷயமா, இல்லை இது இந்த வாட்டி இது பண்ணியிருக்கோம், அடுத்த வாட்டி அது பண்ணுறோம், நம்ம பண்ணுறோமா? இல்லை, அது ஒரு கண்டிப்பான தேவையான ஒரு செயல். மண்ணை புரிஞ்சிக்கிற மண்ணிலேருந்து தான் எல்லாமே வருது. எனக்கு வந்து என்னுடைய அறிஞர் ஒன்று சொல்லி கொடுத்தது, எவ்வளோ எடுக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்கணும். ஸோ அப்படின்றது ஒரு கான்செப்ட்ன்றது எனக்கு வந்து என்னுடைய குரு டாக்டர் வைத்திலிங்கம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எவ்வளோ எடுக்கிறோமோ மண்ணிலேருந்து அதை மண்ணுக்கு திருப்பி
கொடுத்தே ஆகணும். அது இல்லைன்னா நமக்கு மண்ணினுடைய மலட்டுத்தன்மை அதிக சீக்கிரமாக வந்துடும். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை, என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, நான் வேர்க்கடலை போட்டும்போது நான் வேர்க்கடலையிலேருந்து மண்ணிலேருந்து எடுத்தேன். அடுத்த முறையில் திரும்பவும் நான் வேர்க்கடலை போட்டேன்னா எனக்கு வந்து அதனுடைய ஈல்டு குறைஞ்சி போயிடும் அப்படின்றத வந்து எனக்கு கண்டிப்பாக அவர் சொன்னார். ஸோ அடுத்த முறையில் நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய தண்ணி தேவைக்கு இருக்கிற அவைலபிள் வாட்டருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ எனக்கு வாழை வந்து எனக்கு இந்த சமயத்தில் போட்டேன்னா இந்த பிளாப்பு ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதத்தில் நீங்கள் மண்ணிலேருந்து ஒரு தேவை, ஒரு பயிர் வந்து ஒரு பயிரினுடைய தேவைகள் வந்து வெவ்வேறு மினரல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேற்கொண்டு வாழைன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு தேவை வேறு விதமாக இருக்கும். ஸோ என்ன ஆகும், நீங்கள் ஒரே பயிரையே திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா ஒரு விதமான மண் அதனுடைய மினரல்ஸ் எல்லாம் இழந்துடும். ஸோ அதை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா எடுத்த மினரல்ஸ் இப்போ வேர்க்கடலைக்கு தேவைப்பட்டது வாழைக்கு தேவைப்படாது இல்லையா. ஸோ அந்த முறையில் என்ன பண்ணோம், வாழை போட்ட உடனே இது நல்லா வர ஆரம்பிச்சது. ஸோ அது திரும்பவும் நாங்கள் ஒரு 2 கிராப் விட்டுட்டு திரும்பவும் வேர்க்கடலைக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி கிராப் ரொட்டேஷன், அதாவது கிராப் ரொட்டேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா மண்ணினுடைய அதனுடைய தாது பொருட்களினுடைய தன்மையை நிலைச்சி நிறுத்தலாம். அதே போல் நுண்ணுயிரிகளும் நல்லா வாழ வைக்கக்கூடிய ஒரு நன்மை சுச்சுவேஷன் உருவாகும். வேளாண்மை அதில் நீங்கள் பயிர் செஞ்சது இதெல்லாம் பேசும்போது உங்களுடைய படிப்பையும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்கவே விரும்பலை. ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இங்கே பேசி ஆகணும் என்னென்னா, இது சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களை ஈடுபடுத்திட்டு ஒரு புதிய கண்டுபிடிப்பு இந்த தொழில் சார்ந்தும் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அது உருவான விதம் பற்றி சொல்லுங்கள் சார். நான் இப்போது நானும் என்னுடைய குருநாதர் அதாவது டாக்டர் வைத்திலிங்கமும் நிறைய இடத்துல போகும்போது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பெஸ்ட்டுன்றது ஒரு அதாவது இயற்கை முறையில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்குது. அதுக்காக தான் இருக்கக்கூடிய கெமிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்க நச்சு பொருட்கள் அதிகம் தன்மையான நச்சு பொருட்களை வந்து உபயோகப்படுத்தி அதை கொல்றதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அதை வந்து இயற்கை முறையில் பண்ணணுன்னா நிறைய பாதுகாப்பு விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைய நிலைமைக்கு ரொம்ப இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்லேயும் ஸ்டில் இதை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வந்து எவ்வளோ ஒரு மனிதர் அதை பொருள் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் ஸோ அந்த பொருளை நச்சுத்தன்மை இல்லாமல் எப்படி இப்போ ஆர்கானிக்குன்னு நிறைய பேர் பண்ணுன்றாங்க, அதை எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்றது வந்து ஒரு சாதாரண பேச்சு வாக்கில் எங்களுக்குள்ள ஒரு நல்ல இதுவாக வந்தது. அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, இதே பிரச்சனை அந்த காலத்தில் இருந்திருக்கும் இல்லையா. பெஸ்ட்டுன்றது நம்ம மனிதர்கள் பிறந்ததுலேருந்து கூடவே தானே இருக்குது, அதை எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அந்த காலத்தில் சில முறைகள்லாம் இருந்தது. லாந்தர் விளக்கு நானே கூட என்னுடைய தாத்தா பண்ணும்போது நான் இதில் பார்த்துருக்கேன். ஒரு தீப்பந்தத்தை கொளுத்திட்டு அப்படியே சாயந்தரத்தில் நடந்து வருவார். அதற்கு பிறகு வந்து லாந்தர் விளக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டு பல்பு போட்டு ஏதோ பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்கன்னு அப்போலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த இதில் அப்போது எனக்கு வந்து என்னுடைய தலைவர் வந்து என்னுடைய குருஜி என்ன சொன்னார்னா, அவர் இதை வந்து இந்த விளக்கு பொறி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து தாய்ப்பூச்சிகளையும் தந்தை பூச்சிகளையும் வச்சு அதை பிடிச்சிட்டா ஃபர்தர் ஜென்ரேஷன் வந்து உனக்கு வராது. அது ஒரு நல்ல மெக்கானிசம். ஸோ இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பயோபெஸ்டிசைடு இந்த மாதிரி பூச்சி விரட்டிகள் இதெல்லாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். வேறு வழியே இல்லை. பூச்சிகளை கட்டுப்படுத்துன்றது அது அதர் தேவைக்கு சாப்பாட்டுக்கு அது வருது. அதை நமக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்தளவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஒரு இன்கேண்டசன்ட் லேம்பை வச்சு நான் டெஸ்ட் ஃபீல்டில் வச்சு பார்த்தேன். ஸோ அதில் வச்சு பார்க்கும்போது எனக்கு முக்கியமான ப்ராப்ளம் கரண்ட்டு. ஓகே, ஸோ கரண்ட்டு கிடைக்கிறது இரவில் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வர்றதுக்கு. பிறகு அதை ஆன் பண்ணணும். பிறகு இதில் பூச்சிக்களை பிடிக்கிறதுல கூட ஒரு அந்த லைட்டு வச்சுருக்கும் போது நன்மை செய்ய பூச்சிக்கள்லாம் நிறைய விழ ஆரம்பிச்சிது. ஸோ அந்த நன்மை செய்ய பூச்சிக்களை நான் எப்படி தடுக்கிறது, ஏன்னு கேட்டால் நைட்டு 10 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணணும், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு வேளாண் அறிஞர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நைட்டு 10 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு போய் ஆஃப் பண்ணணுன்றது முடியாத ஒரு காரியம். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கே, எப்படி இதை சால்வ் பண்ணுறது, ஏன் நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கு இதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு ஒரு சிறிய ஒரு ஐடியா ஒரு என் மனசுக்குள்ளே உருவாச்சு. அப்போ வந்தது போது தான் நான் என்ன பண்ணேன், அந்த சோலாரை வச்சு இப்போ பவர் ப்ராப்ளத்துக்கு சோலாரை வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே பெஸ்ட்டும் பார்க்குமா அப்படின்ற மாதிரி இப்போ அதுக்கு சோலார் வச்சு நான் வந்து ஹை பவராக க்ரியேட் பண்ணோன்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் ஃபார்மரால் முடியாது அப்படின்ற ஒரு ஐடியா அதாவது எண்ணம் தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ இதையே சிம்பிளாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பூச்சின்னா அது எப்படி பார்க்கும், அதனுடைய கண்கள் எப்படி இருக்கும், அதனுடைய இதை பற்றி அந்த பூச்சிகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், எந்த சமயத்தில் எது ஓப்பன் ஆகும், எதை தேடி வரும் அப்படின்றத அதை யோசித்து ஒரு 2 ஆண்டு காலம் நான் வந்து டாக்டர் வைத்திலிங்கத்து கூட சேர்ந்து எனக்கு அந்த பூச்சிகளுடைய தன்மையெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அவர் கூட சேர்ந்து அதனுடைய எனக்கு டெக்னாலஜி மட்டும்தான் தெரியும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்டன் பிரின்சிபல் கன்க்ளூஷனுக்கு வந்தோம். இதுதான் வந்து பூச்சிகளுடைய நன்மை செய்ய பூச்சிகளா, இதனுடைய தன்மைகள்லாம் இப்படி இருக்கும், தீமை செய்யக்கூடிய பூச்சிகள்லாம் இது எப்படி இருக்கும் அப்படின்ற போது பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லாமலே வந்து வெரி கம்மியான வெளிச்சத்திலேயே பூச்சிகளை நம்மளால் பிடிக்க முடியும். ஆனால் அந்த பூச்சிகளுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் லைட்டுன்னா என்ன, அந்த லைட்டினுடைய டெக்னாலஜியை பற்றி டீட்டெயிலாக பண்ணி வேவ் லென்த்து எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது ஸோ அந்த பூச்சிகளினுடைய தன்மையை பார்த்து ஒரு எல்லா இடத்துலையும் மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோலர் அந்த ஒரு ஃபீல்டில் இருந்ததால் எனக்கு என்ன பண்ணேன், ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரம் 6 மணிக்கு ஆன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு அதுவே ஆஃப் ஆகிடுற மாதிரி ஒரு லைட்டு வந்து டிசைன் பண்ணி ஃபீல்டில் வச்சேன். அதே போல் அந்த லைட்டு வந்து ரொம்ப கம்மியாக ஒரு அல்ட்ரா வயலட்டில் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் எரியக்கூடிய ஒரு லைட்டை நான் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு அந்த லைட்டை வாங்கி அதில் செட்டப் பண்ணி வச்சப்போ நிறைய பூச்சிகள் வந்து அது தேடி வர ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து கீழே வந்து ஒரு டப்பு மாதிரி வச்சுருப்போம், அதில் கொஞ்சம் தண்ணியும் கெரசின், அது வந்து எப்போவும் யூஸ் பண்ணுற தொட்டு யூஸ் பண்ண ஒரு முறை தான். அதையே வடிவமைச்சு நாங்கள் வச்சப்போ என்னுடைய வேர்க்கடலையில் ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து அதில் விழுந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 40% 45% பூச்சை வந்து நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸோ அது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு. அதை வந்து ஏன் அந்த ப்ராடக்டை வந்து அந்த ஒரு பொருளை மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதை வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணி ஸோ விவசாயிங்க எல்லாருக்கும் எங்களுடைய மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு அனுபவமாக தான் கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்கோம். நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் வாங்க. இப்போ நமக்கு தேவையான வரும்போது ஒரு பொறியாளராக இருக்கிறதுனால அதையே பயன்படுத்தி நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு விஷயம்தான். இப்போ இதோட பயன்பாடு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போயிருக்கு சார், இந்த ஒரு கருவியை உபயோகப்படுத்தணும்? இதை வந்து நான் வெவ்வேறு இடங்களில் கடந்த 1 வருஷமாக அது கண்டுபிடிச்சி டிசைன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குன்னு சில நிறைய ப்ரோட்டோடைப்பாக டிசைன் பண்ணோம், ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் கொண்டு போய் வச்சோம். ஸோ ஒரு லெவலாக அதில் நிறைய ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் சில ட்ராபேக்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி விவசாயின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுறாங்க. விழுப்புரம் என்னுடைய பாண்டிச்சேரி பக்கத்துலேயே இருக்குது, கடலூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதில் வந்து வாட்டர்மெலன் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற எங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க. மதுரையில் வந்து காரியப்பட்டியில் ஓகே, ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காஃபி எஸ்டேட்டில் வந்து கொண்டு போய் வச்சு அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து காய்கறி, நெல் பயிருக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு விவசாயி வந்து நெல்லை கம்ப்ளீட்டாக நெல்லுடைய பூச்சை இந்த கருவியை யூஸ் பண்ணி எதுவும் கெமிக்கலே அடிக்காமல் விழுப்புரம் பக்கத்தில் அவர் வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு கருவியை வச்சு அதே மாதிரி வாட்டர்மெலனில் இப்போ ஒரு நிறைய பெஸ்ட் ப்ராப்ளம் வர்றதையும் பண்ணியிருக்காரு இன்னொரு விவசாயி உப்புவேலூர்ன்ற ஒரு வில்லேஜில். அதுக்கப்புறம் இங்கே மதுரையில் வந்து காரியாப்பட்டியில் வந்து காய்கறிகளை வந்து இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. காஃபி எஸ்டேட்டில் வர அந்த ஸ்டெம் போரர்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரி போரர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு காஃபி எஸ்டேட்டில் வச்சு ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக அது கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இதுவரையிலும் நாங்கள் ஒரு 200 ஃபார்மர் கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து தே ஃபீல் இட் வெரி ஹாப்பி. ஸோ அதனால் வந்து இது வந்து ஓரளவு இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுடைய எவ்ரி ஃபார்மர் வந்து இதை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய கெமிக்கல் யூசேஜ் ஸ்ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இப்போ இந்த கருவியை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதோட பயன்பாடு இருக்கும் சார்? இது நாங்கள் வந்து ஒரு டெஸ்டிங்க்கு வைக்கும்போது இதனுடைய கருவி வச்ச இடத்துலேருந்து 120 அடி வரையிலும் இருக்கிற பூச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு அதில் வரும். அதனுடைய பவர் அட்ராக்ஷன் வேவ் லென்த்தினுடைய அட்ராக்ஷனுக்கு வந்து 120 அடி லென்த் ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் போகும். ஸோ இதில் வந்து ஒரு 24 பவர்ஃபுல் எல்இடி வச்சுருப்போம். அந்த எல்இடி வந்து இப்போ நீங்கள் அந்த ஒரு கருவியை ஒரு இடத்துல வச்சிங்கன்னா, ஒரு சென்டரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கருக்கு கவர் பண்ணலாம். ஸோ 1 ஏக்கர்னுடைய
சைஸை வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு டிவைஸை வச்சு அதில் வர அனைத்து பறக்கக்கூடிய பூச்சிக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை, லார்வா, கூட்டுப்புழு அப்படின்னு ஒரு 4 ஸ்டேஜில் இருக்கும். அதில் கடைசி ஸ்டேஜ் வந்து பறக்கிற ஸ்டேஜ். ஸோ அந்த பறக்கிற ஸ்டேஜில் வர பூச்சிகள் எல்லாத்தையும் இது வந்து பிடிச்சிரும். ஸோ பறக்கிற பூச்சிகளை மட்டும்தான் பிடிக்கும் இந்த டிவைஸ். ஓகே. பொதுவாக இப்போ இந்த கருவியோட பயன்பாடை வச்சு உங்களுடைய வயல்களில் நீங்கள் எந்த அளவுக்கு இதை முழுமையாக வெளியேற்றி இதை வந்து நான் வேர்க்கடலையில் கிட்டத்தட்ட நான் ப்ரோட்டோடைப் பண்ணும்போது ஒரு 3 டிவைஸ் க்ரியேட் பண்ணி நான் வச்சப்போ அதுதான் ஒரு 40% 45% எனக்கு வந்து பயோபெஸ்டிசைட் யூஸ் பண்ணேன். ஜென்ரலாக எனக்கு என்ன சொல்லுவாங்க, எவ்ரி வீக் வந்து நான் வந்து பூச்சி விரட்டியோ, ஒரு வாரம் பூச்சி விரட்டி ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வாரம் பூச்சி விரட்டி அடுத்த வாரம் ஒரு பயோபெஸ்டிசைட். ஸோ இதை வந்து வாரம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த டிவைஸை நான் வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அட்லீஸ்ட் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து நான் ஒரு பூச்சி விரட்டி அடிப்பேன். ஸோ ரொம்ப அதிகமாக வரா மாதிரி இருந்ததுன்னா வெவ்வேறு வரும்போது. ஸோ ஒரு எனக்கு கேட்டிங்கன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு 50% ஆஃப் நான் செய்யக்கூடிய அந்த பூச்சி விரட்டியோ அந்த பயோபெஸ்டிசைடோ நான் குறைச்சிட்டேன். ஸோ முதல் போகத்திலேயே நான் வந்து செஞ்சப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு. டெய்லி அதில் என்ன பண்ணுவேன், நான் அதில் விழக்கூடிய பூச்சை வந்து அவசியம் போய் அந்த 3 பூச்சிலேருந்து எடுத்து அதை ஒரு குழி தோண்டி புதைச்சிருவேன். ஸோ அதை செய்யும்போது எனக்கு அதாவது பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்ணாங்க இல்லையா, பயோபெஸ்டிசைட் இல்லை பூச்சி விரட்டிகள். ஸோ அதை கிரியேட் பண்ணி அடிக்கிறது வேலையும் மிச்சம், அதே போல் எனக்கு காஸ்ட் வைஸும் அந்த செய்யக்கூடிய லேபர் மிச்சம், அதுக்கப்புறம் அந்த பயோபெஸ்டிசைட் வாங்கக்கூடிய காஸ்ட் மிச்சமாக இருந்தது. எனக்கு நிறைய சேவிங் இருந்தது இந்த டிவைஸ் வாங்கும்போது. பொதுவாக விவசாயம் அப்படின்றதுல முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்றதுனால இயற்கை வேளாண் சார்ந்த புரிதல்கள் நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க. பொதுவாக இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் விவசாயிகளுக்கு சொல்கிற ஆலோசனைகள்னா என்ன? முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, மண்ணை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மண் என்பது ஒரு ஜடப்பொருள் அல்ல. ஸோ அதில் ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழுது. அந்த நுண்ணுயிர்களை மேலும் மேலும் வளர்க்க பார்க்கணும், அழிக்க பார்க்கக்கூடாது. இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு செயல். ஸோ விவசாயத்தில் அந்த மண்ணினுடைய உயிர் தன்மையை வந்து திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தணும்னா மற்ற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இப்போ நான் அதனுடைய எருக்களை வந்து நான் ரெகுலராக அப்ளை பண்ணுறதும், அதே போல் எருக்கள் கொடுத்தப்போ அதுக்கு மேலே அந்த நுண்ணுயிரிகளை அப்ளை பண்ணவும் செய்யும்போது அந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களினுடைய அசோஸ்பைரலத்தின் மூலமாகவும் நைட்ரஜனாகவும் இல்லை பாஸ்பரஸோ இல்லை பொட்டாஷோ இந்த என்பிகேன்னு வெளியில் கெமிக்கல் மூலமாக கொடுக்குறத வந்து மிக குறைந்த அளவில் யூஸ் பண்ணியே இந்த எருவும் அந்த நுண்ணுயிர்கள் மண்ணினுடைய மலட்டுத்தன்மையை நீக்கி அதனுடைய உயிர் ஜீவன்களை வளர்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வளருது. ஸோ இது வந்து நான் கண்கூடாக பார்த்தது. அது இல்லாமல் நம்ம அதுக்குள்ளார அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொருளை இந்த மண்ணினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு மண்ணை ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் செலவு டெஸ்ட் செஞ்சு அதை வந்து எந்த பயிர் செய்ய போகிறோம் அந்த ஆராய்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம மண்ணில் என்ன இருக்குது அது கூடுதலாக வந்து என்ன நுண்ணுயிரிகளாக இடணும், ஸோ எவ்வளோ எரு போடணும், அதை எந்த முறையில் எந்த போகத்தில் எந்த பயிரை இடணும் அப்படின்ற ஒரு மண் புரிதலோடு நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழிலாக தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே பார்த்தேன் இல்லையா. நான் வேர்க்கடலை போட்டேன், இன்றைக்கி வாழை போட்டிருக்கேன், வாழையும் நல்லா எனக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து கெமிக்கலே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து நான் என்னுடைய பொருட்கள் எல்லாமே உயிர் உரங்கள் ப்ளஸ் வந்து எரு இது ரெண்டையும் கொடுக்க அந்த மண் வந்து அந்த தன்மையே மாறி விடுது. ஸோ அந்த தன்மை என்ன ஆகுதுன்னா பவுடர் மாதிரி. முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இந்த நிலத்தை வாங்கும்போது ரொம்ப கல் மாதிரி இருக்கும், அங்கே நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி போய் பார்த்தோன்னா நல்லா அப்படியே ஒரு இப்போது சாஃப்டாக அது நடக்கிறதுக்கே ஒரு பாஞ்சு மாதிரி ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து எல்லாமே அது நுண்ணுயிர்களோட மாயாஜாலம் தான் சொல்லணும் நான். ஸோ அதை வந்து மண்ணினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோன்னா விவசாயத்தில் வந்து நல்லா பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். கண்டிப்பாக சார்.
அடிப்படையில் ஒரு பொறியாளராக இருந்தாலும் இயற்கை மேலே முழுமையான ஒரு ஈடுபாடு, அதுதான் ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்குது. பணம் நம்ம எப்படினாலும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னாலும் மனநிறைவோடு நம்ம செய்கிற தொழில் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த விவசாயத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. விவசாயம் சார்ந்த பல கருத்துக்களை இன்றைக்கி முன் வச்சுருக்கீங்க. நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை. அதையோடு மட்டும் இல்லாமல் அது சார்ந்த பிரச்சனைகள் என்ன உண்டோ அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய பொறியாளர்ன்ற அந்த ஒரு நாலேஜையும் யூஸ் பண்ணி ஒரு கண்டுபிடிப்பையும் உருவாக்கி நிறைய பேருக்கு அதையும் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இங்கே நேர்களோட இயற்கை வேளாண் சார்ந்த பல தகவல்களை நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் வாழ்கிற இன்றைய சமூகமும் இந்த காலகட்டமும் நம்முடைய வரலாற்றுக்கெல்லாம் நேர் எதிரான நம் பண்பாட்டை குலைக்கிற பல செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிற ஒரு தருணமாக இருக்கிறது. பல நேரங்களில் வேதனையாகவும் பல நேரங்களில் அதனை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தை உணர்கிறபடியாகவும் இன்றைய சூழல் அமைந்திருக்கிறது. நாம் பிறவற்றையெல்லாம் சொல்லுவதை விட ஒன்றை சொல்லலாம், மற்ற எல்லோரையும் கொச்சைப்படுத்தினாலும் குற்றமில்லை. வள்ளுவனையே கொச்சைப்படுத்துகிற காலம் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அதைவிட தமிழர்களுக்கு அவமானமும் வேதனையும் வேறொன்றும் இருக்க முடியாது. திருக்குறள் என்பதே தர்ம சாஸ்திரங்களிலிருந்து பார்த்து எழுதப்பட்டது. அறத்துப்பால் என்பது மனுநீதியிலிருந்தும், பொருட்பால் என்பது அர்த்த சாஸ்திரத்திலிருந்தும், காமத்துப்பால் என்பது வாத்தியாசனனுடைய காமசூத்திரத்திலிருந்தும் எழுதப்பட்டது என்று சொல்லுவதை விட திருக்குறளை வேறு மாதிரியாக யாரும் இழிவுபடுத்திவிட முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள், அப்படிப்பட்ட புத்தகங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. அவற்றை எதிர்த்து கண்டன குரல்கள் எழுந்தாலும் கூட இப்படியெல்லாம் எழுதுகிற துணிச்சல் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் யாரால் வந்திருக்கிறது, எந்த பின்புலத்தில் வந்திருக்கிறது என்பதை ஆராய வேண்டும். மனுநீதிக்கு மிக எதிரான கருத்துக்களை கொண்ட நூல்தான் திருக்குறள். இதற்கு 1000 ஆராய்ச்சிகள் தேவையில்லை. மேலோட்டமாகவே சில செய்திகளை நாம் கண்டுகொள்ள முடியும். பேராசிரியர் மறைமலை அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசுகிற போது ஒரு செய்தியை மிக நுட்பமாக எடுத்துரைத்தார். 2வது அதிகாரம் திருக்குறளிலே வான் சிறப்பு என்று இருக்கிறது. பொதுவாக ஆரிய பண்பாட்டுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடு எது என்றால், நீரை கொண்டாடுகிறவர்கள் நாம், நெருப்பை கொண்டாடுகிறவர்கள் அவர்கள். இது ஒரு அடிப்படையான வேறுபாடு. ஒரு பண்பாட்டில் மாற்றங்கள், ஐம்பூதங்கள் என்று சொல்லுகிற இந்த நீர், நிலம், நெருப்பு என்று வருகின்ற இவைகளில் எதனை எந்த சமூகம் முன்னிலைப்படுத்துகிறது என்பதை பொறுத்தது. வழிபாட்டில் என் போன்றவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, முற்காலத்தில் தமிழர்களுக்கு நம்பிக்கை இருந்தவர்களெல்லாம் நீர் கொண்டுதான் தாங்கள் வணங்கியவர்களை குளிர்வித்தார்கள். குளித்தல் என்பதே சூடான தேசத்துக்கு உரிய சொல். குளித்தல் என்பது உண்மையில் சொல்லப்போனால் குளிர்வித்தல் என்பதுதான். உடம்பை குளிர்வித்து கொள்வதுதான் குளித்தல். அதனாலே தான் தன்னை குளிர்வித்து கொள்வதைப் போலவே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கடவுளின் சிலைகளுக்கும் அபிஷேகம், குடமுடுக்க செய்கிறார்கள். காரணம், அவற்றையும் அந்த சிலைகளையும் குளிர்விக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். பழைய திருமண முறைகளில் நீரில் நனைந்த ஈரமுடைய மலரை எடுத்துத்தான் தலையில் போட்டு வாழ்த்தி இருக்கிறார்கள். நெருப்பு இடையில் வந்தது. நெருப்புக்கும் நமக்கும் தொடர்பில்லை. வாழ்விலும் தொடர்பில்லை, சாவிலும் தொடர்பில்லை. திருமணத்தை தொடங்குகிற போது நெருப்பு வளர்த்து ஒரு நாளும் நாம் திருமணம் செய்ததில்லை. இறந்து போனவர்களை 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எரித்ததில்லை, புதைத்தது தான் தமிழர்களின் மரபு. எனவே நெருப்பை கொண்டே வாழ்த்துவதும் நெருப்பை கொண்டே எரிப்பதும் ஒரு ஆரிய பண்பாட்டின் உடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கு அந்த நெருப்பை கொண்டாடுகிற ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். ஆனால் வள்ளுவன் வான் சிறப்பு என்று சொன்னானே ஏன் என்று பேராசிரியர் மறைமலை கேட்டார். பழைய நம்பிக்கைகள் என்னவாக இருந்தன? வானத்தில் தான் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், சொர்க்கலோகம் இருக்கிறது, 7 உலகம் இருக்கிறது. இந்த தலைப்பு அதிகாரத்தை மழையின் சிறப்பு அல்லது மழை என்று வள்ளுவன் வைத்திருக்கலாம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்திலே சொன்னதைப் போல மாமழை போற்றுதும் என்று வள்ளுவன் தலைப்பு வைக்காமல் வான் சிறப்பு என்று வைத்ததற்கு என்ன பொருள் என்றால்,
வானத்திலிருந்து மழை கொட்டுகிறதே, அதுதான் வானத்தின் சிறப்பு. வானத்தில் 30 முக்கோடி தேவர்களும் இல்லை, மற்ற கற்பனைகளெல்லாம் வானத்தின் சிறப்புகள் இல்லை. எது வானத்தின் சிறப்பென்றால் மழைதான் வானத்தின் சிறப்பு. ஆகையினாலே தான் மழை என்பதை வான் சிறப்பு என்றே தலைப்பிட்டு வள்ளுவன் எழுதினான் என்றார். இது ஒரு பக்கத்து உண்மை என்றால், இன்னொரு பக்கத்திலே நெருப்பை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த போது நெருப்பை கடுமையான தீமைகளுக்கு மட்டுமே குறியீடாக வள்ளுவர் காட்டியிருக்கிறார். அதற்கு பல குறட்பாக்களை நாம் பார்க்கலாம். இணர் எரி தோய் வண்ண இன்னா என்று ஒரு குறளில் சொல்லுவார். அந்த துன்பம் என்பது எப்படிப்பட்ட துன்பம் தெரியுமா? நெருப்பால் சுடப்பட்ட காயத்திலிருந்து எரிகிற எரிச்சலை போன்ற துன்பம். அப்படிப்பட்ட இன்னா என்று துன்பம் என்று அடையாளம் சொல்லுவார். எனவே துன்பத்துக்கு எது குறியீடாகிறது என்றால் நெருப்பு தான். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் எரிக்கப்படும் என்பார். எது மிக கொடுமையானது, தீயா தீயவையா என்றால், தீ கூட சில நேரங்களில் நல்லவை செய்யும், தீயவை தான் கெடுதலே செய்யும். எனவே தீயை விட கொடியது என்பார். ஆக கொடியது எது என்பதற்கு உதாரணமாகத்தான் நெருப்பு இங்கே காட்டப்படுகிறது. நெருப்பினில் துஞ்சலும் கூடும், ஆனால் நிரப்பினில் அப்படி வாழ முடியாது. நிரப்பென்றால் வறுமை. நெருப்பில் கூட தூங்கிவிடலாம், வறுமையில் வாழ முடியாது. எனவே மிகவும் கொடுமையானது எது? நெருப்பில் துஞ்சுவது தான். எனவே நெருப்பு என்பதையே ஒட்டுமொத்தமாக எதிர்மறையாக அழிவுக்கு உரியதாகத்தான் வள்ளுவர் தன் குறட்பாவில் அத்தனை இடத்திலும் காட்டுகிறார். நீரை உயர்த்தி பிடித்து நெருப்பின் கொடுமையை எடுத்து காட்டி, எங்கள் பண்பாடு நீர் சார்ந்தது, இது ஒரு சூடான தேசம், ஆங்கிலத்திலே டிராபிக்கல் கண்ட்ரீஸ் என்று சொல்லுவார்களே, ஒரு சூடான தேசம். என்றைக்கும் சூடான தேசத்தில் நீர் விரும்பப்படும், குளிர் மிகுந்த தேசத்தில் நெருப்பு விரும்பப்படும். இதற்கு மிகப்பெரிய சோதனைகளெல்லாம் தேவையில்லை. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. அந்த சொற்களில் கூட ஆங்கிலேயர்கள் ஒருவரை வரவேற்கிற போது வார்ம் வெல்கம் என்கிறார்கள், சூடான வரவேற்பு. தமிழ்நாட்டில் யாரும் யாரையும் சூடாக வரவேற்பதில்லை, வரவேற்கக்கூடாது. அகமும் முகமும் குளிர வரவேற்பது என்பதுதான் நம்முடைய பண்பாடு. சுடச்சுட வரவேற்பது அவர்கள் பண்பாடு. காரணம், இங்கே கொதிக்கிற நிலத்தில் அகமும் முகமும் குளிர வரவேற்பது இதமாக இருக்கும். அந்த குளிர் தேசத்தில் சூடாக வரவேற்பது நலமாக இருக்கும். ஆகையினாலே எந்த மண்ணுக்கு எது உரியது, எந்த பண்பாடு யாருக்கு உரியது என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். மற்ற இடங்களையெல்லாம் தாண்டி வள்ளுவர் ஒரு அதிகாரத்திற்கே நெருப்பின் அடிப்படையில் பெயர் வைத்திருக்கிறார். எந்த இடத்தில் என்றால், நட்பை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற போது திருக்குறளில் மற்ற எதனை காட்டிலும் நட்புக்குத்தான் கூடுதலாக இடம் இருக்கிறது. 5 அதிகாரங்கள், 50 குறட்பாக்கள் நட்பை பற்றி பேசுகின்றன. ஆனால் அந்த நட்பை பற்றி பேசுகிற போது நட்பும் நட்பு ஆராய்தலும் பழைமை, அதாவது நெடுங்கால நட்பும் பேசுகிற வள்ளுவர் நட்புக்கு எதிராக 2 அதிகாரங்களையும் படைக்கிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நல்ல நட்பு நம்மை வாழ வைக்கும். இந்த நட்பில் நீங்கள் சிக்கிக்கொண்டால் பிழைக்க முடியாது. அந்த நட்புக்கு எது பெயர் என்று கேட்டால், ஒன்றுக்கு கூடா நட்பு, இன்னொன்றுக்கு தீ நட்பு என்று பெயர் வைக்கிறார். எந்த நட்பு நமக்கு கேடு விளைவிக்குமோ அந்த நட்புக்கு தீ நட்பு என்றுதான் வள்ளுவர் பெயர் வைத்திருக்கிறார். நீர் நட்பு அல்ல, தீ நட்பு தான். எனவே ஒட்டுமுழுக்க இவர்கள் எதனையெல்லாம் உயர்த்தி பிடித்தார்களோ, எந்த பண்பாட்டை எந்த குறியீட்டை உயர்த்தி பிடித்தார்களோ அதை நேர் எதிராக தாழ்த்தியும் அதில் இருக்கிற கொடுமைகளை வெளிப்படுத்தியும் வள்ளுவர் பேசுகிறார். எனவே இவையெல்லாம் வெறும் சொற்கள் இல்லை. நெருப்பை வள்ளுவர் 1330 குறட்பாக்களில் எந்த இடத்திலும் உயர்த்தி பேசியதாக ஓரிடமும் இல்லை. இன்னமும் சொன்னால், நெருப்பில் வளர்க்கப்படுகிற யாகத்தை மறைமுகமாக வள்ளுவர் எதிர்த்தும் பேசியிருக்கிறார். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்கிறார். நீங்கள் நெய்யை ஊற்றி 1000 வேள்விகள் 1000 யாகங்களை வளர்ப்பதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது நல்லது என்கிறார். எனவே அடிப்படை பண்பாட்டிலேயே திருக்குறள் வேறுபட்டு தமிழ் பண்பாட்டில் காலூன்றி நிற்கிறது. இந்த திருக்குறளை வேறு எங்கிருந்தோ பார்த்து அதன் சாயலில் எழுதப்பட்ட நூல் என்று சொல்லுகிற தமிழ் இனத்தின் துரோகிகள், எதிரிகளெல்லாம் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறதென்றால் தமிழர்கள் உணர்ச்சியற்று போய்விட்டார்களோ என்றுதான் கருத தோன்றுகிறது. எனவே
நாம் எதிரிகளை புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ, நம் தமிழை, நம் திருக்குறளை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்கிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் எல்லாருமே வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசலாம். தொடர்ந்து வருகிற வாரங்கள்லையும் அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அதாவது வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே, யாரை போய் நீங்கள் வெற்றி அடையணுமா அப்படின்னு கேட்டால் யாருமே வேண்டாம், எனக்கு வெற்றி வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அவங்க என்ன வேலை செஞ்சாலும், படித்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, அனைவருமே எதிர்பார்க்கிறது வெற்றி. அப்போது ஒரு ரீசெண்டாக நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் வெற்றி அடைகிறதுக்கு என்னெல்லாம் வாட் அண்ட் ஆல் வி ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 பக்கத்துக்கு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அந்த சாராம்சம் என்னன்னு பார்த்தோன்னா, அதில் 5D ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. 5D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆங்கில வார்த்தை 5 வார்த்தைகள், டிங்கிற ஏபிசிடியில் டியில் ஆரம்பிக்கிற 5 வார்த்தைகள் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். அந்த 5 வார்த்தைகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்களோட எனர்ஜி முழுதும் அந்த 5 வார்த்தைகளில் போகிறப்போ நிச்சயமாக வெற்றி கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த முதல் வார்த்தை, அதாவது வெற்றி அடைபவர்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டி ட்ரீம். ட்ரீம் அ பிக் ட்ரீம். கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி கனவுகள் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். நம்ம எந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறத விட நம்ம கனவு, நம்ம எந்த இலக்கை அடையணுங்கிற முதல்ல வி ஷுட் பி ஏபிள் டு விசுவலைஸ். நம்ம மனதளவில் அதை நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய தைரியம் வேணும். நிறைய நேரங்களில் நமக்கு அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கே, மனக்கண் முன்னாடி அதை ஓட்டி பார்க்குறதுக்கே நமக்கு நிறைய நேரத்தில் பயம் வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டி ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முதல் டி, வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற அனைவருக்கும் இருக்க வேண்டிய முதல் டி ட்ரீம். அந்த ட்ரீம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. ட்ரீம் அ பிக் ட்ரீம். இந்த ட்ரீம் மிகப்பெரிய கனவாக இருக்க வேண்டும். அந்த கனவு எப்படின்னா டீட்டெயில்டான கனவாக, மிக விரிவான திட்டம் போன்ற கனவாக இருக்கணும். அதாவது நான் இந்த இலக்கை அடையணும், இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கனவு கண்டால், என்ன கார் வாங்கணும், என்ன கலரில் இருக்கணும், அதோட சீரியல் நம்பர் என்னவாக இருக்கணும், அந்த டிரைவர் சீட் எப்படி இருக்கும், அப்படிங்கிற அளவுக்கு மிக ஆழ்ந்து அந்த கனவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டீட்டெயில்டு ட்ரீம். இமேஜினேஷன் இஸ் பிகர் தென் நாலேஜ். இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் நாலேஜ். அறிவை விட, திறனை விட நம்ம இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு சக்தி மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் போய் நம்ம நார்மலாக அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னா, அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கனவு இருந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு அதீத ஆர்வம் இருந்திருக்கும். ஸோ அதீத ஆர்வத்துடன் கூடிய கனவுகள் மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறைந்த நம்ம பிரசிடெண்ட் அப்துல் கலாம் சொன்னப்போ என்ன சொன்னாங்க? நீங்கள் கனவு காணுங்கள். நீங்கள் காணுகின்ற கனவு நீங்கள் உறக்கத்தில் இருக்கும்போது வருகின்ற கனவு அல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்கின்ற கனவு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கனவு என்னவாக இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? ரொம்ப பெருசாக இருக்கணும். உங்களை தூங்க விடாமல் செய்கிற ஒரு கனவாக இருக்கணும். திரும்ப 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 நம்ம என்ன இலக்கை அடைய வேண்டுமோ அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை இன்னும் டீப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது ஈர்ப்பு விதி அப்படின்னு. அதாவது நம்ம எந்த ஒரு கனவை, எந்த ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைக்கின்றோமோ அந்த கனவை, அந்த எண்ணங்களை நினைவாக்குவதற்காக, உண்மையாக்குவதற்கான சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெற்றி பெற்றவர்கள்ட்ட போய் கேட்டப்போ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ ட்ரீம். ஸோ முதல் வார்த்தை ட்ரீம். இன்றைக்கி அந்த 5 வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வருகிற வாரங்களில் அதை நம்ம 5 வார்த்தையோட விளக்கம் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் 5D ஃபார் சக்ஸஸில் முதல் டி ட்ரீம் அ பிக் ட்ரீம். ரெண்டாவது டி டிசையர், பேர்னிங் டிசையர், ஆர்வம், அதீத ஆர்வம், உறங்க விடாமல் செய்கின்ற ஆர்வம். மூன்றாவது டி டிசிப்ளின். நான்காவது டி டிசைட்,
ஐந்தாவது டி வந்து டிட்டர்மினேஷன். ஸோ முதல் டி ட்ரீம் அ பிக் ட்ரீம், ரெண்டாவது டி டிசையர், த பர்னிங் டிசையர் டு அச்சீவ் யுவர் ட்ரீம், அண்ட் மூன்றாவது டி வந்து டிசைட் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசைட் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நான்காவது டி வந்து பி டிசிப்ளின்ட் about your dream, about your desire, about your plan. and ஐந்தாவது டி வந்து டிட்டர்மினேஷன். இந்த 5 டியும் இருக்கிற பொழுது நிச்சயமாக வந்து ஒருத்தர் எண்ணிய இலக்கை கண்ட கனவை நிச்சயமாக வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் அடைய நினைக்கிறது சக்ஸஸ், எல்லாரும் அடைய வேண்டும் என்று நினைப்பது வெற்றி. அந்த வெற்றியை அடைவதற்கு இந்த மாதிரி 5 விஷயங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டி, வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு அதீத ஆர்வம் இருப்பின், நீங்கள் காண வேண்டியது கனவு. அந்த கனவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களை உறங்க விடாமல் செய்கின்ற கனவாக இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் 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 ரொம்ப டீட்டெயில்டாக அந்த கனவில் ரொம்ப ஆழமாக செல்ல வேண்டும். இமேஜினேஷன் இஸ் பிகர் தென், பெட்டர் தென் நாலேஜ் ஆர் ஸ்கில். இந்த இமேஜினேஷன் பண்ண முடிந்தவர்களுக்கு அறிவும் ஆற்றலும் கம்மியாக இருந்தால் கூட நிச்சயமாக அவங்களால வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு வந்து அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியில் வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், எது முதலில் வருகிறது? கிராட்டிடியூட், ஒரு என்ன சொல்கிறது, நன்றி உணர்வு. ரெண்டாவது வெற்றி, சக்ஸஸ். மூணாவது வந்து ஹாப்பினஸ், மகிழ்வு. அதாவது மகிழ்வு ஃபஸ்ட்டில் வருமா, வெற்றி ஃபஸ்ட்டில் வருமா, இல்லை நன்றி உணர்வு ஃபஸ்ட்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன சர்வே, எது முதல்ல வரும், நன்றி உணர்வு வருமா, இல்லை வெற்றி ஃபஸ்ட்டில் வருமா, இல்லை உங்களோட மகிழ்வு ஃபஸ்ட்டில் வருமா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. அந்த சர்வேயின் முடிவில் அவங்க கண்டுபிடிச்சது, இது வந்து திருக்குறளில் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ புதுசாக மாடர்ன் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்றி உணர்வு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டில் வரணும். நம்ம இருக்கும் நிலையை மிகவும் மகிழ்வுடன், அதாவது நன்றி உணர்வோடு நான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து ஐ எம் வெரி தேங்க்ஃபுல், ஐ எம் சின்சியர்லி கிரேட்ஃபுல் டு வாட் ஐ ஹேவ், இருப்பதற்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன், நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். அப்படி இருந்தாக்கா நிச்சயமாக வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியாக இருக்கிற மனசு தான் பாசிட்டிவாக இருக்க முடியும், அதாவது நேர்மறை சிந்தனைகளை கொடுக்க முடியும். மகிழ்ச்சி இல்லாத பொழுது உங்களால் நேர்மறை சிந்தனைகளை நம்ம வந்து கொண்டு வர முடியாது. ஒரு நன்றி உணர்வுடன் நேர்மறை சிந்தனையுடன் நாம் இருக்கிற பொழுது வெற்றி வந்து மிகவும் எளிதாக சாத்தியமாகிறது. இப்போ வந்து நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு அந்த ரிட்டன், அதற்கான நமக்கு என்ன திரும்ப கிடைக்குமோ அது வந்து மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ த 5D ஃபார் சக்ஸஸ், த முதல் டி ட்ரீம் அ பிக் ட்ரீம், இரண்டாவது டி டிசையர், பர்னிங் டிசையர், மூன்றாவது டி இது டிசிப்ளின்ட், டிசைட், நான்காவது டி டிசிப்ளின்ட், ஐந்தாவது டி டிட்டர்மினேஷன். ஸோ இந்த 5 உணர்வுகள், 5 வார்த்தைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து நன்றி உணர்வுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் இன்னொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. ஓடில்லா விதையை ஊன்றுவதால் பயனேது? விதையை மாத்திரம் ஊன்றினால் மரம் வந்து விடாதா, பயிர் வந்து விடாதா என்று கருதி ஓடில்லாத விதையை ஊன்றினால் விதை முளைக்காது. விதையை பாதுகாக்கின்ற ஓடு இல்லாமல் ஓட்டை உடைத்துவிட்டு விதையை மாத்திரம் ஊன்றினால் என்னதான் தண்ணீர் ஊற்றினாலும் அந்த விதை முளைக்கவே முளைக்காது. ஓட்டோடு சேர்த்துத்தான் விதையை ஊன்ற வேண்டும்.